என்னங்க என்னங்க எங்க போனீங்க? இங்கதான் இருக்கீங்களா? நீங்க எங்க காணோம்னு சொல்லிட்டு அங்க உள்ள உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆலமேல என்னாச்சு? என்ன என்ன ஆச்சுங்கிறீங்க? கல்யாண வேலை இருக்கு, நீங்க உங்க மொழியே ஒன்றும் சரியில்லையே, என்ன ஆச்சு? ஐயோ, என்ன ஆலமேல கண்டுபிடிச்சிட போலையே, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. ஏங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ஆலமேலு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆனிச்சலாம், அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க அது ஒரு இதுதானே ஆச்சு, அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நீங்கள் பார்க்காத லாஸா என்ன? ஆமாம் ஆலமேலு, ஆமாம், நான் பார்க்காத லாஸ் தான். தேவையில்லாமல் யார் பேச்சும் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மொத்த காசும் போயிடுச்சு. இருக்கிறது நம்ம வீடு, இந்த ஆஃபீஸ் இடம், கொஞ்சம் நிலபலம் தான். எப்படியோ அதை வச்சு தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்தலான் இருக்கேன். இதை எப்படி மீட்க போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு டைம் கடைசியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் சக்ஸஸ் ஆனால் ஓகே. ஏங்க உங்களை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னங்க நீங்கள் அங்கே ஏதோ திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அலமேலு, சும்மா அதே யோசனையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஏங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்லதே நடக்கும். நான் போய் காப்பிக்கு போட்டு வரவா? சரி அலமேலு, போய் போட்டு வாமா. சரிங்க. இல்லை இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனைனால தான் இப்படி இருக்காரு. எப்பயும் இப்படி இருக்கவே மாட்டாரு. என்னென்ன முதல்ல கண்டுபிடிக்கணும். கல்யாணம் வர நேரத்தில் என்ன பிரச்சனை வராமல் இருந்தால் சரி. ஐயோ, போ, என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே இப்படி நடமாடிக்கிட்டு இருக்கோமே. சீக்கிரமாக சக்ஸஸ் ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம பொண்ணு கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரமாக முடிச்சிடணும், அதான் நம்ம குறிக்கோள். பண்ணிடுவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்பா காஃபியை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஐயோ பத்திரிக்கை வேற கொடுக்கணுமே, தனியாகவும் போக முடியாது, இவரும் ஆஃபீஸ் ஒர்க்கும்பாரு. போயிட்டப்ப நம்ம ஆளுங்களை தான் கூப்பிடணும். சின்ன பொண்ணுக்கு போடுவோம். ஹலோ சின்ன பொண்ணு, எங்கடி இருக்க? ஓ இன்னும் போனே போலையா? போகட்டும். ரிங்கு போதா இல்லையேன்னு தெரியலையே. அப்பா வயசானாலும் ஒரு ரெஸ்ட் கிடையாதுப்பா, எல்லா வேலையும் நம்மளா தான் செய்ய வேண்டியிருக்கு. இந்த கழுதை என்ன பண்றான்னு தெரியல, காலை ஆச்சு, இன்னும் சாப்பிட கூட வராம இருக்கா. போய் எழுப்புவோம். என்ன இது குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது? நம்ம வீட்டு எந்த குழந்தையாவது இருக்கா என்ன? இந்த பக்கம் பாப்போம். என்ன இந்த பக்கத்தும் ஒண்ணும் இல்லையா? என்னடா இது மறுபடியும் சவுண்ட் கேக்குது? ஓ இங்க இருந்தா வருது, அந்த போன சவுண்ட் தான் இதுவா? என்னடா இது மறுபடியும் குழந்தை இவர மாதிரி இருக்கு? இந்த போன சவுண்ட் இல்ல. ஏட்டி போனை வச்சுட்டு எங்கடி போட்ட? ஏட்டி சின்ன பொண்ணு வாடி. ஏட்டி சின்ன பொண்ணு, உன் போன் அடிக்குது வாடி. எம்மா நேரமா கூப்பிட்டு இருக்கேன், எங்கேயாவது மரியாதை கொடுக்குறாங்களா பாரு. போன் அடிக்குது வாடி சின்ன பொண்ணு. இது வேற ஒண்ணு அடிச்சுக்கிட்டே அழுகுற மாதிரியே அழுதுகிட்டு. அடுத்து போற போக்கில் பார்த்தா அங்க நான் தான் உட்காந்து அழுவணும், அதை ரெக்கார்ட் பண்ணி வைப்பா போல. அன்று வந்ததும் அதே நிலா பப்பப்பா, இன்று வந்ததும் இதே நிலா பப்பப்பா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. முதுகு வலிக்குது, ஏன்டி இப்படி பண்ற? ஐயோ சண்டாரி, கொலைய வாங்குறாளே. ஏடி ஏன் தர்றி? அப்புறம் என்ன அத்தை கிழவி எதுக்கு கூப்பிட்ட? ஏறிடி முதுகு வலிக்கிற மாதிரி நீ நேரம் நிமிந்துக்கிறேன். ஆத்தி என்ன இது மூஞ்சி இப்படி வச்சிருக்கு? என்ன அத்தை கிழவி ஏன் இப்படி உருன்னு இருக்க? என்ன டி பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில இம்மா நேரம் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஏந்திரிக்கிற நேரமா என்ன? அத்தை கிழவி ஏதோ இன்னைக்கு தான் லீவு கிடைச்சிச்சு, மழை வந்ததுனால. அதையும் நிம்மதியா இருக்க விட மாட்ட போலியே நீ. சரி சரி, உன் போன அடிச்சுட்டு கிடந்து பாரு, பாரு யாருன்னு. ஓ ஃபோன் அடிச்சிச்சா? சரி சரி அத்தை கிழவியை பாக்குறேன். யார் அடிச்சிருப்பாங்க? ஓ அலமேல் அக்காவா? என்னமட்டே அந்த குட்டிக்கு ஏன் போன் அடிச்சிருக்கேன் உனக்கு? ஏன் அத்தை கிழவி பார்த்தா தானே தெரியும், இரு கேட்குறேன். ஹலோ அக்கா சொல்லுக்கா. என்னடா இது அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு? சரி ட்ரை பண்ணுவோம். என்ன இது போனே போக மாட்டேங்குது. சரி வாய்ஸ் மெசேஜே போட்டு விடுவோம். கேட்டி சின்ன பொண்ணு, பத்திரிக்கை கொடுக்கணும்டி, போயிட்டு வரலாமா? என்னன்னு மெசேஜ் போடு. நான் ரெடியாக இருக்கேன், அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறேன் பக்கத்தில், நீ வண்டி எடுத்துகிட்டு வந்துடு. ஓகேன்னா சொல்லு, இல்லைன்னா நடந்து அப்படியே நான் போயிட்டு வந்துடுறேன் யாரையா கூப்பிட்டு. அனுப்பியாச்சு, என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். என்னடி இது அக்கா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு? என்னடி இது வயசுக்கு வந்தா மசாஜ் பண்றதா? என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ கிழவி உன்னோட பெரிய பாடா போயிடுச்சே, அது வந்து வாய்ஸ் மெசேஜ், வயசுக்கு வந்தா மசாஜ் இல்லை. ஐயோ ஐயோ. அப்படியா? அப்படின்னா என்ன ஆகுது? எனக்கு தெரியாம தானே அப்படி சொல்லிவிட்டேன். ஆமா தெரியலன்னா சொல்லாம விட்டுரு. அக்கா குரலை பதிவு பண்ணி அனுப்பியிருக்கு, அதை நம்ம கேட்டுக்கலாம். ஓ அப்படியா? அம்மா அழகா பாடுவாளா? அவ குரலை கேட்கறதுக்கு பதிவு பண்ணலாம் அனுப்புறேன். ஓ கடவுளே கடவுளே, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என் அம்மா பேசுறத வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டுருக்கு, பாட்டு பாடினது அனுப்பல. இதுக்காண்டி குரத்துல பதிவு பண்ணி அனுப்புறான்னு சொன்னேன், அதனால தான் கேட்டேன். சரி அம்மா நீ எதனா நேர்த்துட்டு போய், நான் போய் வேலையை பார்க்குறேன். போய் சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. கிளம்பு. அப்பா இந்த போன் வந்ததும் தான் வந்துச்சு, என்னென்னமோ சொல்றாளுவோ ஒன்றும் புரியலை. இந்த காலத்தில் செய்தி ஏதாவது சொல்லணும்னா நேராக போய் சொல்லுவான்.
நல்லா நடந்த மாதிரியே இருக்கும், உடம்புக்கு நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தனா பக்கத்து வீட்டில் தான் இருக்காளவோ, இங்க இருந்து போன் அடிச்சுக்கிறாளவோ. என்ன மேலே மாறி போச்சோ தெரியல காலம். போங்க. ஆமா என்ன மாறி போச்சான், இவ்வளவுக்கே அவ்வளவுக்கு குரூப்பை வச்சிருக்காளுவோ. நாங்கள் வந்து போன் யூஸ் பண்ணக்கூடாதான். நம்ம மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம். ஏக்கா சரிக்கா வந்துடுறேன், பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடு. அனுப்பியாச்சு, நம்ம போவோம். அக்கா என்னக்கா சூப்பரா இருக்கியே. போட்டி இதே தானே காஸ்டியூம்ல என்னை போடுறாங்க, என்னமோ புதுசா பாக்குற மாதிரி சொல்றேன். அக்கா எப்பயும் அந்த புழு சேலை கட்டிக்கிட்டு கிடப்பியே, ஊதா சேலை, அதனால தான் சொன்னேன். சரி வா போலாம். சரிடி. அப்பா கொஞ்சம் தள்ளி உக்காருக்கா, நான் உக்காரணும். சரிடி. சூப்பர்க்கா, நல்ல இடத்த கொடுத்துருக்க. சரி நம்ம காப்பிட்டு ஆமிட்டது இவ்வளோதான், போவோம். அப்புறம்க்கா எங்கே போகணும்? ஏட்டி அண்ணன் வீட்டுக்கு அவர் கூட போய் வச்சிருவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகணும். போ யாரும் வண்டியை ஓடு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படியே அந்த தெருவே கொடுத்துட்டு வந்துடலாம். சரிக்கா. ஏட்டி சாந்தி வசந்தி வாங்கடி. என்ன சாந்தியாக்கா, நானா கண்ணுக்கு தெரியலையா? நல்லா தெரியறமா, நீ ஏதாவது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தனா அப்புறம் நான் தான் வாங்கி கட்டிக்கணும். அமைதியாவே இருக்கிறேன், வா வா. ஐயோ இவ அடுத்து நம்மள சொல்லுவாளே. என்ன பண்ண, வாமா. ஏன் நல்லா உஷாரா இருக்குப்பா வசந்தி அக்கா மட்டும். அம்மா என்ன மட்டும் விட்டுருவா. ஏட்டி விளையாடாதீங்கடி, இந்த வாமா சாந்தி வசந்தி வந்து பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. அப்பெல்லாம் எதுக்குக்கா? எல்லாம் முறைதாமா, இருந்தா வாங்கிக்கோ, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். சரிக்கா. வாங்கிக்கோமா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு. சரிக்கா. கூட கொஞ்சம் குளிக்கிற சோப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. என்ன பொண்ணு குளிக்கிற சோப்பா எதுக்குடி? சாந்தி அக்கா அப்பாவது குளிச்சுட்டு வரும். உன்னைய அப்பா போதுடி நிறுத்துங்க, நான் வேற வீட்டுக்கு போகணும், போயிட்டு வரேன். சரிக்கா. சின்ன பொண்ணு உன்னை பாத்துக்கிறேன்டி. ரொம்ப தாழ்த்திக்கிட்டு. ராணி ராணி அக்கா வாக்கா. புலிவெல்லாம் எப்படி இருக்கு? பாட்டி சின்ன பொண்ணு எப்படி இருக்கு? அப்புறம் பிள்ளைங்க மாமியாரெல்லாம் நல்லா இருக்காங்களா? பாத்தியாக்கா ராணி அக்கா எவ்வளோ மரியாதையா வந்து எல்லாத்தையும் கேட்குது. அந்த வசந்தி அக்கா கேட்டுச்சா பாத்தியா? சும்மா இருடி, என்னை மட்டும் வாய எடுக்க சொல்லிடுவா. என்னக்கா கையில பத்திரிக்கையோட வந்திருக்கேன், எனக்கு கொடுக்கவா? குடு வாங்கிக்கிறேன். இந்தாடி மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும் சரியா? நான் இல்லாம எப்படி வந்துருவேன்க்கா. சரிடி நான் அப்போ போயிட்டு வரேன். அக்கா என்னக்கா வந்த பொண்ணே போயிட்ட, டீ குடிச்சிட்டு போ. இன்னொரு நாள் வந்து குடிச்சிக்கிறேன்டி, இங்கே தானே இருக்கேன், கல்யாண வேலைலாம் நிறையா இருக்குல்ல. சரிக்கா அக்கா. டீ எங்க டீ வீட்டுல எல்லாம் இருப்பாங்களா? அக்கா அதெல்லாம் இருப்பாங்க, வாங்க உள்ள போலாம். சரி வா. காலெல்லாம் வலிக்குதே. கேட்டி மயிலே யார் இது? அலமேலக்கா. ஏட்டி ஏன்டி இப்படி சோகமா இருக்கா, என்னாச்சு உனக்கு? ஐயோ அக்காங்க வேற கண்டுபிடிச்சிருவாங்க போலயே, எப்படி சமாளிப்போம்? சும்மாக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, வாக்கா வந்து உக்காரு. ஏட்டி உண்மையாத்தான் சொல்றியா? ஆமா எனக்கும் மனசு எதுவும் சரிப்படலையே, உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, எதையும் மறைக்கிறியாடி எங்கள்கிட்ட? டீ நீ பக்கத்து வீட்டுல தாண்டி இருக்கு, உனக்கு தெரியாமையா இருக்கும். எதனா இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லடி, வா. படத்துல அசந்து போயிருந்தேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி நம்புறோம். எனக்கு எதுவும் நம்ப முடியலடி. சரி என்னமோ வாங்க. ஏன்க்கா வாங்க உள்ள, அடுத்து அங்கிங்கி போகணும்டி, வாடி. சொல்லுக்கா பத்திரிக்கை தானே கொடுக்குற, நமக்குள்ள எதுக்கு? அப்பா இதே கேள்வி எல்லாம் கேட்குறாளுங்கப்பா. அப்புறம் என்னடி? சரி இந்தா மயிலு வாங்கிக்கோ, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பாக்கா. எங்கடி வீட்டில் உங்க யாரையும் காணோம், எல்லாம் ஊருக்கு போயிருக்காளுங்க அம்மா வீட்டுக்கு. ஓ அப்படியா, சரி நானும் எங்க அண்ணன் வீட்டுக்கு நாளைக்கு போகணும், இப்போ கொடுத்துக்கிறேன். சரிக்கா வாங்க சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு தாண்டி வந்தோம், எங்கள் வீட்டுக்கு போகணும் படுத்து. ஆமாட்டி சரி போயிட்டு வரேன். சரிக்கா. டி மயில பார்த்தா எனக்கு சரியாவே தோணலடி. ஏக்கா ஆமாக்கா, சரி என்னன்னு பார்த்துக்கலாம். சரிவா பத்திரிக்கை போய் கொடுத்துட்டு வந்துடும், டைம் இல்லை. சரிடி. அத்தாச்சி அக்கா என்ன நீ இப்படி கூப்பிடுற? இப்படி கூப்பிட்டாலும் அந்த கேள்வி கேட்காது, இரு நான் கூப்பிட்றேன் பாரு. இப்ப அத்தக்கிழவி எங்க இருக்கா? வா அத்தக்கிழவே. ஏட்டி இருந்தாலும் உனக்கு குசும்பு இவ்வளவு குசும்பு ஆகாதுடி. அடா இப்ப ரிசல்ட்டை மட்டும் பாரு. இதா வாராண்டி, வீடா போறவள. அடி பாவி கிழவி, இப்படித்தான் என்னை பாதி நேரம் திட்டிக்கிட்டு இருப்பா போலயே. நான் இவளை அத்தை கிழவின்னு கூப்பிடுறது இவளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சா இப்படி திட்டிட்டு வரா. என்ன அவ குரல் கேட்டுச்சு, இங்க அலப்பையில வந்து நிக்கிறா. ஏமா நான் இருக்கிறது தெரியலையா உனக்கு? நான் எப்படி தெரியாமடி போவான், அதான் நேட்ட கொக்க மாரி வாழதான் நிக்கிறியா? ஐயோ உங்களோட பெரிய இதுதான் அத்தாச்சி, வாங்க. வீடு இந்தாங்க அத்தாச்சி, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. இங்கெல்லாம் பெரியவங்களா இருந்து பார்த்துதான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். எங்க வீட்லயும் பெரியவங்க யாரும் இல்லை. அதுக்கு என்னாடி ராசாத்தி, உன் மோவ ராசாத்திக்கு நல்ல ஒரு கல்யாணம் நடக்கும், கவலையே படாத. இது மோவ ராசாத்தியா? ஏன் அத்தை கிழவி, அவன் மோவ பேரு அனு. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன்னு பாரடி ஆளுமேடு. உன் மோவல ராசாத்தி மாரி இருப்பான்னு சொல்ல வந்தேன், இப்ப பேர ராசாத்தின்னு நான் சொன்னேன்னு அடிச்சுக்கிறேன் என்கிட்ட. என்னன்னு சொல்லுவேன், படாது பாடுபடுறேன். வாராச்சினா போடாத அத்தை கிழவி. சரிமட்டி வந்துடுறோம், குடும்பத்தோட வரோம். ஃப்ரெண்டு தான் இவ இருக்காளே, இவ எங்களை நாங்க மிஸ் பண்ணாலும் எங்களை விடுவாளா? கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்ட, விட மாட்டேன். சரி ஏதாவது சாப்பிட்டு போ. அத்தாச்சி
கல்யாணத்துக்கு வேற கொஞ்ச நாள் தான் இருக்குது, போயிட்டு பத்திரிக்கையை கொடுத்துட்டு வந்துடலான் இருக்கேன். சரி சரி பார்த்து போ. சரி அத்தாச்சி வரேன். ஆண்டி என்ன பண்ண, அவ்வளோதான், நம்ம சுட்டு வட்டாரத்தில் கொடுத்தாச்சு. நாளைக்கு மாமா வலிச்சிட்டு அண்ணன் வீட்டுக்கு மட்டும் போகணும், போயிட்டு வந்துடுறேன்டி. நீ இரு, நான் போய்க்கிறேன். இருக்கா வந்து விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, நான் போய்க்கிறேன். சரிக்கா. அவ சும்மா தானே கிடக்குறா, இன்னைக்கு லீவ் ஒன்று அவன் போய் விட்டுட்டு வந்தா என்ன? அதான் சொன்னா கேட்க மாட்டேன் கிளவி. இல்லை அத்தாச்சி, அப்படியே காலாரம் நடந்து போகிறேன். நமக்கு தான் இந்த உடம்பு வேற வீண்டு கிடக்குதுல, இப்போ எப்படியாவது நடந்தாதான். அதுவும் சரி தம்பி, பார்த்து போ. சரிங்க அத்தாச்சி, வரேன், போயிட்டு வரேன்டி. சரிக்கா. எனக்கு வேற பயமா இருக்குங்க, அண்ணிங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் பயப்படாத அலமையில, நான் இருக்கல பார்த்துக்கலாம். சரிங்க. அண்ணி அண்ணி. யாரு? ஓ அலமையிலுவா? அண்ணா வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? 2 பேரும் வாங்க, வந்து உட்காருங்க. நல்லா இருக்குங்க அண்ணி. நல்லா இருக்கோம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எங்கம்மா உங்க அக்காவை காணோம்? தெரியலண்ணா, உங்க வீட்டில் போய் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, நான் கூட மயில பார்த்துட்டு வந்தேன் அண்ணி. என்னது, மயிலை பார்த்துட்டு வந்தீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க அண்ணி, மயில் அண்ணன் அம்மா எல்லாமே இப்போ நம்ம ஊரில் தான் இருக்காங்க அண்ணி. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதுமா. அண்ணி, உங்கள் அக்கா சொல்லலையா? அதை பற்றி உனக்கு தான் தெரியல, என்னை மதிக்க கூட மாட்டா. ஏன் வீட்டுக்காரர் இறந்த பிறகு? சரி சரி தங்கச்சி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு விடு. சரிங்கண்ணா. வாங்கண்ணா, வந்து உட்காருங்கண்ணா, எதை சாப்பிட்டு போங்க. அம்மா ரொம்ப வேலை இருக்கு, கல்யாண வேலை, நீ பத்திரிக்கை வாங்கிக்க. சரிங்கண்ணா. நீ மறக்காம குடும்பத்தோட வந்துடணும், உங்கள் பையனையும் அழைச்சிட்டு வந்துடணும் கல்யாணத்துக்கு, ஓகேவா? சரி இளமையில, அதெல்லாம் நீ சொல்லணுமா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு தாய்மாமா வீட்டு செய்கிறோம், நாங்கள் ஒழுங்காக செய்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. சரிம்மா. சரிம்மா, மறக்காம வந்துடுங்க. சரி நாங்கள் கிளம்புறோம். சரிங்கண்ணா, ஆனால் சாப்பிட்டு போகலாம். இல்லைங்க அண்ணி, சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்தோம், நேரம் ஆச்சுல்ல. சரி சரி, போயிட்டு வாங்க. சரிங்க. இந்த மயில் அண்ணன் வீடு ஊருக்கு வந்துட்டாங்கன்னு கூட தெரியாம நம்ம இருக்கோமே. நம்ம அக்கா அங்கே போயிட்டு அவங்களை என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியலையே. சரி பார்ப்போம், முதல்ல இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளால செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கடன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால்